பகுதியில் புயல் வந்து கொஞ்சம் சீற்றம் தணிஞ்சாலுமே இந்த மழை விட்டப்பாடு இல்லை. படகுகள் எல்லாம் தூண்டில் உழவு இருக்கிறனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. தூண்டில் உழவு இல்லைன்னா படகு உழவு இல்லாமல் ரொம்ப மோசமாயிரும். தூண்டில் உழவு இல்லாத ராமேஸ்வரம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து ஒரு சில படகுகள் வந்து சேதமாகிடுச்சு. அதோட விலை மதிப்பு வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை மீனவர்களுக்கு. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே கடலுக்கு போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் மீனவர்கள் நிலைமையை. இப்போ நான் நிற்கிறது மண்டபம் வடக்கு தூண்டில் உழவு. படகுல பாருங்கள், இன்னமும் கடல் வந்து ஆக்ரோஷமாக தான் இருக்குது. ஆக்ரோஷமாக தான் இருக்குது கடலுக்குள்ள. தூரத்தில் ஒரு மீனவர் வந்து விட்ட வலையை எடுத்துக்கிருக்காப்புல. ஏன்னா வலை சேதாரமாயிரும்ல, அதனால் விட்ட வலையை எடுத்துக்கிருக்காப்புல. பாருங்கள், மழை என்ன விட்டப்பாடு இல்லை. காற்று மட்டும் கொஞ்சம் சீற்றம் நனைஞ்சிருக்கு. நன்றி. பாருங்கள் எங்கள் மீனவர்களோட நிலைமையை பாருங்கள், படு மோசமாக இருக்குது. பிறகு பாருங்க, தாழ்ந்து போய் அது கடலே கடைப்பகுதியிலே விளாக்க முடியாது. விளாக்க ரொம்ப சிரமம். வரிசையாக இருக்கு. கரைப்பகுதிகளில் கரை ஒதுங்கிய பாசி குப்பைகளையும் கரை ஒதுங்கிய படகுகளையும் என்ன பண்ணி பார்க்குறீங்க? அந்த தூரத்தில் தெரியுதா எவ்வளோ மழை பெய்யுதுப்பாங்க. மழை இன்னும் விட்டப்பாட்டில். இது மண்டபம் கோயில்வாடி வடக்கு தூண்டில் தொலைவு. உள்ள பாசி குப்பை, ஓரப்பாசி குப்பை வரிசையாக நிற்கிதா. நாட்டு படகுகள், விசை படகுகள் எல்லாமே நீங்க இருக்கும்.